என் குழந்தைய இப்ப யாரும் போய் பார்க்க வேண்டாம். மாமா ப்ளீஸ் என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உங்க யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்னடா அவ எப்படி சொல்றாளேன்னு யாரும் என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். குழந்தைய பெத்த தகப்பன்னு இன்னும் வந்து பார்க்கல. அவர் முதல்ல வந்து குழந்தைய பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. என்ன உஷா இப்படி சொல்ற? பாட்டி ப்ளீஸ், ஆதி வந்து குழந்தைய முதல்ல பார்க்கட்டும். அது வரைக்கும் யாரும் பார்க்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, ஆதியே என்ன அந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் அங்க வரமாட்டேன். உஷா ப்ளீஸ் பா, என்ன இந்த விஷயத்துல யாரும் தடுக்க வேண்டாம். I'm sorry. மாஸ்டர். வா கங்கா. ஹலோ மாஸ்டர், ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களே, என்னது? ஆமா கங்கா, என்னோட பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெரி குட். வர 13ஆம் தேதி நான் கலிபோர்னியா கிளம்ப போறேன். இனி என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. யாரும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது. கலிபோர்னியால நிம்மதியா என்னோட நாட்டியமும் என் ரஞ்சினியோட நினைவோடும் வாழ்ந்துடுற கங்கா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? பாஸ்போர்ட் விசா தானே பிரச்சனை, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு 12ஆம் தேதி ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை மட்டும் நான் நினைக்கிறபடி முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷமா கிளம்பி கலிபோர்னியா போயிடுவேன். அப்புறம் மாஸ்டர். என்ன கங்கா? எனக்கு அந்த பணம். புரியுது கங்கா, உன்னோட நிலைமை எனக்கு தெரியும். நீ கவலையே பட வேண்டாம். நான் கலிபோர்னியா போய் எண்ணி 10 நாள்ல உன்னோட பணம் உனக்கு வந்துடும். ஓகே மாஸ்டர். அப்புறம் கங்கா, நான் உனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கலாம். அது எதையும் நீ தயவு செய்து மனசுல வச்சுக்காத. சிச்சி, அப்படிலாம் இல்ல மாஸ்டர். ஏன் பெரிய வார்த்தையில சொல்றீங்க? இல்ல கங்கா, நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவி எதுவுமே சாதாரணமானது கிடையாது. வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது, மறக்க கூடாத உதவிகள் அது. மாஸ்டர், நீங்க என் குரு. ஒரு குருவுக்காக சிஷ்ய இது கூட பண்ண மாட்டலா? உன்ன மாதிரி ஒரு சிஷ்ய கிடைக்கிறது ரொம்ப அபூர்வ கங்கா. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பெரிய வார்த்தையில சொல்லி என்ன கூச்சப்படுத்தாதீங்க மாஸ்டர். நோ, நான் சொல்றது என் மனசுல இருந்து வர்றது. மாஸ்டர், போற இடத்துல எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காம பாத்துக்கங்க. நிச்சயமா கங்கா, இதுவரைக்கும் பட்டதெல்லாம் போதும். இனிமே எனக்கு தேவையானது நிம்மதியான வாழ்க்கை. நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஓகே மாஸ்டர், அப்போ நான் கிளம்புறேன். பை மாஸ்டர். ரஞ்சினி, என் காரியெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஓகே. இனிமே ஒரே வேலை தான் மிச்சம். அந்த பாஸ்கரை மேலே அனுப்பணும். அனுப்பிடுறேன், கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன். உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும் ரஞ்சினி. அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து சந்திக்கிறேன். We will meet in heaven. உள்ள போய் வேலையை பாரு. சரிம்மா. அஞ்சலி, நாங்க அப்ப ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்ல,
என்ன பாக்குறீங்க? நான் போக கூடாதா என்ன? எனக்கு என் அண்ணன் பையனையும் அண்ணியும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால நாங்க போயிட்டு வந்தோம். பையன் கொஞ்சம் அவசரக்காரன், முன்னாடியே வெளியே வந்துட்டான். ப்ரீமெச்சூர் பேபிங்கிறதுனால இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. நர்ஸ் கிட்ட கூட கேட்டேனா, குழந்தை ப்ரீமெச்சூர்டா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கானா, அப்படியே பையா கலர்ல. இப்பவே கை கால்லாம் ஆட்டுறானாமே, நர்ஸுங்க சொன்னாங்க. ரொம்ப அவசரக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நர்ஸுங்க சொன்னாங்களா? ஆமா, அனிதான் நாங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டாங்களே. பார்க்க வேண்டியவங்க தான் முதல்ல வந்து பார்க்கணுமா? அது என்னவோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் பார்க்கணும்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்களே. அண்ணி சொன்னாங்க அவர் வந்து தான் புள்ளைய பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாரும் ஒரே அடியா சொல்லிட்டாங்க. Please stop it, Arjun! Stop it! இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்னு தேவையில்லாம நடக்கிற? நீ எதை மனசுல வச்சு இதெல்லாம் பேசுறேன்னு புரிஞ்சுக்க முடியாத முட்டாள் இல்லனா? இந்த மாதிரி பேசினா என் மனசுல குழந்தை மேல ஆசை வந்து நான் உடனே போய் பாத்துருவேன்னு நினைச்சியா? அது நடக்கவே நடக்காது. எனக்கு அவளும் வேணாம், அவ பெத்த புள்ளையும் வேணாம். என்னடா பேசுற பைத்தியக்காரா? அவ புள்ளன்னு சொல்லாதடா, அது உனக்கும் புள்ள தானே. அவளே என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ற, அப்புறம் என்ன புள்ள? எனக்கு அந்த உஷா தொடர்ந்து அவமானத்தை தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த புள்ளைய பெத்துட்டா மட்டும் நான் அதெல்லாம் மறந்துடுவேனா? டேய், என்னடா பேசுற? அவ உனக்கு என்னடா அவமானம் தேடி கொடுத்தா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே தீராத அவமானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கா. நீங்க சொன்ன கெட்டு போய் அவளை பார்த்து வந்திருக்கீங்க, என்னையும் உங்க லிஸ்ட்ல சேர சொல்றீங்களா? டேய், அனுவும் மனவும் காதல் செஞ்சதுக்கு உஷாவை எப்படி குத்தம் சொல்ல முடியும்? நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதாடா. ஏதோ இல்லாத காரணத்தை வேணும்னே தேடி பிடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க சும்மா இருங்க. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, காரணம் இல்லாம நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன். அதான் போட்டோல எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல, அதை விட வேற என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. டேய், அது வந்து வேண்டாப்பா ப்ளீஸ். டேய், போதும் எல்லாத்தையுமே தப்பா? போதும். அந்த உஷா பண்ண காரியத்துக்கு நான் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறது பெரிய விஷயம். நம்ப வச்சு கழுத்தா இருக்கிற துரோகி அவ. எனக்கு துரோகிகளை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அந்த துரோகி இனிமே நான் பார்க்குவோம், அவகிட்ட பேசுவோம் விரும்பல. என்னடா பேசுற அறிவு கெட்டவனே? அது உன் குழந்தைடா, நம்ம வீட்டு வாரிசு. அதுக்காகவாவது நீ போய் பார்க்கணும். அப்பா மறுபடியும் அதை பத்தி பேசாதீங்க. நான் தான் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்றேன்ல, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அந்த உஷா அன்னைக்கும் இந்த குழந்தை காரணம் காட்டிதான் உள்ள வந்தா, இப்போ அதே விஷயம் சொல்லிதான் உள்ள வர பாக்குறா. அப்ப நான் ஏமாந்து அனுபவிச்சதெல்லாம் போதும். இன்னொரு முறை நான் ஏமாற தயாரா இல்ல. இனிமே அவளை பத்தி யாரும் எந்த பேச்சும் எடுக்காதீங்க ப்ளீஸ். அனு, டவல் கொண்டா. அனு, மனு, எனக்கு உஷானிய நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க. என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாங்க தெரியுமா? என் மேலேயும் தான். என்ன கூட பிறந்த தம்பி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு தூரம் நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க இப்ப ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் மனோ, நம்ம 2 பேரும் உஷானிய பாப்போம், பார்த்து பேசுவோம். நடந்ததை எல்லாத்தையும் விவரமா சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்ற? சரி. மனோ, என்னக்கா? என்ன 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? உஷாக்காவை பத்தி தான். அவங்கள நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அவங்கள நேர்ல போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு அனு சொல்றா.
நானும் சரின்னு சொன்னேன். என்னக்கா யோசிக்கிற? அனு, எனக்கு உன்னோட மனசு புரியுது. உஷாவை போய் பார்க்கணுங்கிற உன்னோட எண்ணம் நிச்சயமா நல்ல எண்ணம் தான். ஆனா இப்போ அங்க சூழ்நிலை சிக்கலா இருக்கு. உஷாவை ஆதி வெளியில அனுப்புனதுக்கு காரணமே அவ உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கும் உதவியா இருந்தாங்கிற தப்பான அபிப்பிராயத்தினாலதான். அவ என் மேலேயே கோவமா இருக்கா. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. நான் அவகிட்ட போய் பேசும்போது கூட என்கிட்ட பேசவே இல்லை, முகத்தை திருப்பிக்கிட்டா. என் மேலேயே இவ்வளவு கோவம் இருந்தா உங்க மேல எவ்வளவு கோவம் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன் அனு, நீங்க 2 பேரும் போறது எனக்கு ஒன்னும் சரியா படல. என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? இல்ல, உஷா அன்னைக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அவங்க கிட்ட நான் பேசினா நிச்சயமா புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் போய் எல்லா விவரத்தையும் விலைக்கு சொன்னா போறோம், நிச்சயமா என்ன புரிஞ்சுப்பாங்க. இது நாங்க தொடங்கி வச்ச பிரச்சனை, நாங்களே பேசி சரி பண்ணிடுறோம். அதான் முறை. எங்களை தடுக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா அனு, நீங்க 1000 காரணங்கள் சொன்னாலும் அதை கேக்குற மூட்ல உஷா இப்ப இல்ல. அதனாலதான் சொல்றேன். வேணாங்க, ப்ளீஸ் எங்களை தடுக்காதீங்க. நாங்க போய் பேசினா எல்லாம் சரியாயிடும். மனோ சொல்லு மனோ. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கண்டவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? சும்மா ரார்த்தி. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புது பிரச்சனை ஆரம்பிக்க நினைக்கிறாங்க. நாம அப்ப சொல்லி கேட்காத அறகுறைங்களா இப்ப சொல்லி கேட்க போறாங்க. விடுக்கா, உனக்கு எனர்ஜியும் டைமும் தான் வேஸ்ட். இது பாருங்க, எங்களுக்குன்னு சில யோசனைகள் விருப்பங்கள்லாம் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்க போக தான் போறோம். என்ன நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். ஹலோ ஹலோ அபி, நான் கங்கா பேசுறேன். சொல்லுங்க கங்கா. நான் பெயிண்ட் கம்பெனி அரேஞ்ச் பண்ண பார்ட்டில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்போ வரீங்க? இதோ 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். சரி. ஓகே. கங்கா. ஹலோ அபி. ஹலோ மேடம். ரொம்ப நேரம் ஆச்சா நீங்க வந்து? ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் ஆச்சு. போலாமா? போலாம் போலாம் வாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க எல்லாருக்கும் கலர் கோட் கம்பெனியோட இனிய வாழ்த்துக்கள். இது எங்க கம்பெனியோட 10வது ஆண்டு தொடக்க விழா. இந்த கம்பெனி இன்னைய வரைக்கும் சிறப்பா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சென்னையில் இருக்கிற சிறப்பான பில்டர்ஸ் ஆன உங்களால தான். எங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பார்ட்டி தான் இது. எங்க அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் உங்க எல்லாருக்கும் எங்களோட கம்பெனி சார்பா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. Thank you. Thank you. Come on, let's proceed. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன பி, பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு. நாமளும் லைட்டா சும்மா இருக்க மாட்டீங்க? அந்த பக்கம் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காங்க, வேணும்னா அதை போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஓகே. Hi Adi. Hi sir, how are you doing? Fine. Hello Abhi. ஹலோ சார். Adi, Abhi தெரியுமா? Abhi கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
Right. Anyway, how about joining in with the party? You carry on. I'll join. Oh, okay, okay. How about you, Abhi? Come on, let's have some drinks. okay. Yeah, please. Contract. வாங்க சார் ப்ளீஸ். Come on, Abhi, take it. தேங்க்யூ. Hello, Mr. Adi. Please come. I'll just come. Hi, how are you doing? Yes, fine. Enjoying your drinks? Yeah. Good. Adi, No, thanks. I'm please, just fine. please, I'm please, fine. please, 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 please. Have it, man. என்ன ஆதி சௌக்கியமா இருக்கீங்களா? Yeah, I'm fine. பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன ஆதி நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல இருக்கு. என்ன சொல்றீங்க? நாங்க என்ன சொல்றது? அதான் ஊரே சொல்லுது. அந்த அபி உங்களை துரத்தி அடிக்கிறாங்களாமே. ப்ளீஸ் தேவையில்லாத எதுவும் பேசாதீங்க. சாரி ஆதி, உங்க மேல இருக்கிற அன்புனால தான் சொல்றேன். நாங்களும் பிசினஸ்மேன், நீங்களும் பிசினஸ்மேன். நாங்களும் ஆம்பளை, நீங்களும் ஆம்பளை. ஒரு பொம்பளை கிட்ட போய் தோக்குறதுங்கிறது நம்ம வர்க்கத்துக்கு அவமானம்யா. அதுலயும் உன்கிட்டயே வேலை பார்த்த பொண்ணு அதுகிட்டயே அடி வாங்குறியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்காது. Would you please shut up? எங்க கிட்ட காமிக்கிற வீரத்தை கொஞ்சம் அபிகிட்டையும் காமிக்கலாம்ல. உன்னை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிருந்தா இப்படி போட்டு பிசினஸ்ல உன்னை ஓட ஓட விரட்டுவா. இப்ப அதுவும் இல்லாம உன் ஃபேமிலிக்குள்ள வேற புகுந்து உன் தங்கச்சிய வாய் மூடுறீங்களா? ஏன் அது இப்படி கோச்சுக்கிறீங்க? பாவம், நீங்க எப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்க. இப்படி ஓட ஓட விரட்டினா நீங்க என்னதான் பண்ணுவீங்க? பாவம் அது அது நீங்க. போய் அந்த அபி கூட காம்ப்ரமைஸ் ஆயிட வேண்டியதுதானே? You bloody! Hey! யார பார்த்து என்னடா பேசாதே? என்ன காம்ப்ரமைஸ் செய்ய சொல்றியா நீ? என்ன பார்த்து கேட்க மாட்டியா நீ? Take you on! Hey! Come on, sorry. You bloody! யார பார்த்து என்ன சொல்றானே? என்ன சரண்டர் பண்ண சொல்றியா நீ? தொலைச்சிடுவேன் உன்னை. தொலைச்சிடுவேன். நீ என்னடா பெரிய இவனாடா? Adi, என்னாச்சு? What happened? What's happening here? You and your bloody party. Forget it.